என்ன? ஏய் எப்படி வருது? இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நீ போ, நம்ம அப்புறமா பேசலாம், போ. ஏய் வாடி, வாடி யமுனா, பேசிட்டு உடனே போயிடுறேன், வாடி. இரு வரேன். ஏய் இவ்வளவு என்னன்னு கவனிங்கடி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்னடி இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஏன் பக்கம் திரும்பிட்டீங்க? மலரைய கவனிங்கடி, என்னெல்லாம் கவனிக்க வேணாம். என்ன ரொமான்ஸ்? நாங்க மட்டும் எங்க ஆளுங்களை விட்டுட்டு இங்க நிக்கிறோம், நீ மட்டும் என்ன உன் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ண போறியா? இங்க பாரு, எங்க வயிற்றுச்செல்லாம் சும்மா விடாது பாத்துக்க. எருமைங்களா, ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு பேசிட்டு வர. அது வரைக்கும் இவ்வளவு கவனிச்சிட்டு இருங்க, வந்துடுறேன் சரியா? இங்க பாருங்க, சாப்பிடறதுக்கு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வருவேன் சரியா? கொஞ்ச நேரம் தான் பாப்போம், வந்தினா தான் கொடுப்போம், இல்லைன்னா பாத்துக்க மிச்சம்லாம் வைக்க மாட்டோம், நாங்களே கட்டுன்னு கட்டிடுவோம். எருமைங்களா, இருங்கடி, நான் என்னன்னு கேட்டுட்டு உடனே ஓடி வந்துடுறேன். வந்தா கிடைக்கும், இல்லைன்னா இல்ல பாத்துக்க, வந்துருவேண்டி. ஷாமனா, நான் வெளியில வெயிட் பண்றேன், வாங்க. கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன். பவி எப்படி இருக்கா? பவி நல்லா இருக்காளா? ஆ, பவி நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன, அவ சந்தோஷமா தான் இருக்கா. நான் அவளை சந்தோஷமா தான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டடீஸ்லாம் நல்லா போச்சா? இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்றீங்களா? டேய் குரு, அவ உன்னதான் கேட்கறா, சொல்லு. ம், நல்லா இருக்கேண்ணா. ம், நல்லா தான் போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பவியும் சேர்ந்து வாழணும்னா என்னோட ஆசையும். பவியை நல்லா பார்த்துக்கோங்க, எந்த இடத்துலையும் பவியை விட்டு கொடுத்துடாதீங்க. பவி ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஏதோ எங்கள் சித்தி பேச்சை கேட்டு தான் கொஞ்சம் மாறிட்டா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவி இப்போ மாறி இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் பவியை நல்லா பார்த்துக்கோங்க. பவி இப்போ ரொம்பவே மாறிட்டா, எனக்காக அவளை நல்லாவே மாற்றிக்கிட்டா. ஏன் இதோ மலரை கடத்த போகிறேங்கிற விஷயத்த அவ தான் கேட்டுட்டு வந்து என்கிட்டயே சொன்னாலே, அதனால தான் ஷாம் அண்ணா கிட்ட வந்து முன்னாடியே சொல்கிற மாதிரி ஆச்சு. பவியை பற்றி இன்னும் கவலைப்பட வேணாம், பவியை நான் நல்லாவே பார்த்துப்பேன். அவள் இனிமே என்னோட சொத்து, கண்டிப்பாக அவளை நான் சந்தோஷமாக தான் வச்சுருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை தான் நான் எதிர்பார்த்தேனே, எனக்கு இது போதும். பவியை நான் கேட்டதா சொல்லுங்க. ம், கண்டிப்பாக. பவி எப்பவுமே உன்னதான் கேட்டுகிட்டே இருப்பா. யமுனாக்கா எப்படி இருக்காங்கன்னு தெரியல, பார்க்கணுன்னு அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா. நீயும் ஷாமண்ணாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, அவள் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. வா ஷாமண்ணா, ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாடா, அதுக்கு என்ன வந்துட்டா போகுது. சரி இப்படியே இருந்தா எப்படி? எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க? கல்யாணம் இங்க ஒருத்தர் இருக்காளு, இன்னும் அவ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா, ஆனும் சொல்ல மாட்டேங்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா கல்யாண சாப்பாடு போட்டுருவோம் கூடிய சீக்கிரமே. இந்த மலர் ப்ராப்ளம்லாம் முடியட்டும், முடிஞ்சதும் கண்டிப்பா கல்யாண சாப்பாடு போட்டுற வேண்டியதுதான். நீங்கள் வந்து முன்ன நின்று நடத்தி வைக்கணும், கண்டிப்பா நடத்தி வச்சிருங்க. அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போகுது. சரி ஷாமண்ணா, நீங்க பேசணும்னு சொன்னீங்களா, பேசிட்டு வாங்க, நானும் சக்தியா நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா, நீ போ, நான் வந்துடுறேன். கிளம்புறேன் யமுனா, பார்த்துக்க, போயிட்டு வரேன். சரி பார்த்து போங்க. பவியை கேட்டது சொல்லுங்க, பவியை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. ஏய் என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? சார் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க, அப்ப நான் அதெல்லாம் கேட்டேனா என்ன? என்ன கோவமா இருக்கியா? கோவமா? எதுக்குடி? இல்ல, நான் குரு கிட்ட பேசினேனே, அதுக்காக நீ கோவமா இருக்கியான்னு கேட்டேன். ஏய் என்ன, நீ குரு கிட்ட பேசினா நான் கோவப்படணுமா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நீ குரு கிட்ட பேசலன்னா தான் நான் கோவப்பட்டிருப்பேனே. இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவன் கிட்ட பேசாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல? தப்பு இல்ல, நீ கரெக்டா தான் நடந்திருக்கேன். ஏன் யமுனா எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கரெக்டா தான் நடந்துப்பான், அப்படித்தானடி? தேங்க்ஸ், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. லவ் யூ. அப்பாடா, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு லவ் யூ சொல்ல தோணுதுல்ல? சரி, அப்படிதான் வருது, கொஞ்சம் தனியா டேய் ப்ளீஸ் டி, ஏதோ ரொம்ப நாளான மாதிரி இருக்குடி, ப்ளீஸ் பாடி. இங்க ஒரே கூட்டமா இருக்கு, அதுவும் உன் கூட சேர்ந்த வாளுங்கெல்லாம் இங்கெல்லாம் இருக்கா, அதுலயும் எல்லாம் வறந்த வாளா இருக்கா, அதனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ப்ளீஸ் டி, அப்படிக்கா வாடி, தனியா ஒன்னே ஒன்று, அது மட்டும் தான் கொடுத்துட்டு விட்டுறேன். ப்ளீஸ் டி. டி, உனக்கு நேரம் காலம் இல்ல? ஏண்டா
இங்க என்ன ஒரு ரணகலம் ஓடிக்கிட்டு இருக்கு? இங்க உனக்கு கிளுகிழப்பு கேக்குதோ? இங்க பாரு, இதெல்லாம் வேண்டாம், சொன்ன கேளு, நீ கிளம்பு. எது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு போ. அங்க வர சக்தி என்ன வெயிட் பண்றாங்கல்ல. நீங்க ஒரு பெரிய வேலையா போறீங்க. இந்த பெரிய வேலைக்கு நடுவுல உனக்கு இப்படி ஒரு சின்ன வேலை கேக்குதா உனக்கு? வேணாண்டி, எனக்கு இப்போதைக்கு இதுதான் பெரிய வேலை. இங்க பாரு, உன்னை பார்க்காம இருந்ததா கூட எனக்கு எதுவும் தோணாது. நான் கிளம்பத்துக்குள்ள நீ வேற வந்துட்டியா? இங்க அவ்வளவு முகத்தை வேற பார்த்துட்டேனா, பார்த்துட்டு சும்மாலாம் போக முடியாதுடி. ப்ளீஸ், இல்லைன்னா எனக்கு இதே நினைப்பா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கோண்டி. வேற எதுலயும் கவனம் செலுத்த முடியாது. சொன்ன கேளு, பாடி. டேய் பொறுக்கி, சொன்ன கேட்க மாட்டியாடா? ஒண்ணு வேணாண்டா, இவளுங்க எனக்கு கலாச்சி தள்ளிடுவாளுங்க. சொன்ன கேளுடா. நல்ல பையன்ல, செல்லம்ல, பட்டு தங்கம்ல. வேணாம்மா, நீங்க போங்க. ஏது வந்தாலும் நம்ம நைட்டு சரியா? ஒண்ணுக்கு 10 தரேன், 10 தரேன், வாங்கிக்க. ஆனா இப்ப வேணாமே, விட்டுடா. 10? அது கூட நல்லாதான் இருக்கு. ஆனா நைட்டுக்கு 10ல ஒண்ணு குறைச்சிரு, 9 கொடு. இப்போ நீ ஒண்ணு கொடுறி, வாடி. இப்போ ஒண்ணு கொடுத்துரு, மீதி 9 நைட்டு சரியா? வாடி, வாடி. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நானும் வர முடியாது. போடா, நான் போறேன். நான் வரலன்னா வரலதான், போறேன். நீ போய் வேலையை பாரு, போடா. இவ இப்படியெல்லாம் சொன்ன கேட்க மாட்டான். அலைக்க தூக்கிட்டு போயிட வேண்டியதான். மொபைல வரமாட்டேன் நான் சொல்றேன். இப்ப பாருடி. டேய் விடுறேன், விடுன்றல. கத்தாதடி, கத்துன படிச்சிருவேன். இது மானம் போதுடி, கத்தாதடி. பாரு, இங்க எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. அப்பப்பப்பா, எனி டைம் ரொமான்ஸ் தான் இவங்களுக்கு. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, ஏன் இந்த ராகுல் நம்ம கிட்ட ரொமான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறான்? இவனுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுமா இல்ல தெரியாதா? இல்லனா இவன் அவனா இருப்பானோ? எருமை, ராகுல் அண்ணாக்கெல்லாம் ரொமான்ஸ் பண்ண தெரியும். அவர் ரொமான்ஸ் பண்ணணும்னு கிட்ட வரும்போதெல்லாம் திங்கிறதுக்கு எதனா கேட்டிருப்பேன். அதான் அண்ணன் இது கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது, தின்றதுக்கு வாங்கி கொட்டிடுவோன்னு கொட்டி கொடுத்துருப்பாரு. அப்படியாடி நீ சொல்ற? ஏய், அப்ப நீ அதான் பண்ணுவியா? ஆமா, ராகுல் கிட்ட பேசுறதுக்காக வருவான். அப்ப எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குமா, அதான் ஏதாவது வாங்கி கொடுடான்னு சொல்லுவேன். அப்ப அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு போயிடுவான். எனக்கு அப்ப ஏன் தலையில அடிச்சுக்கிட்டான்னு எனக்கு புரியல. ஆனா இப்பதாண்டி புரியுது. விளங்கிடும். இப்படியே இருடி. ராகுலனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி போக போறாரு. கேர்ஃபுல்லா இரு. நான் அப்படிலாம் விட மாட்டேன். நீ ராகுல் என்னலாம் அப்படி விட மாட்டான், எனக்கு தெரியும். டேய், என்னடா இதெல்லாம்? அப்புறம் என்னடி, கூப்பிட்டு பார்த்தேன் வரல, கெஞ்சி பார்த்தேன், சட்டை பண்ற மாதிரி தெரியல, அதான் தள்ளிக்கிட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா இருக்குல்ல? பொறுக்கி ஃப்ராடு, போடா. ஃப்ராடு தான், பொறுக்கிதான். அதான் கொஞ்சமா பொறுக்கி தன்னை காட்டலான்னு ஆசையா இருந்ததா, அதான் என் ஆளை தள்ளிக்கிட்டு வந்துட்டேன். கட்டிடவா? போடா. அவளுங்க என்ன நினைப்பாளுங்க? இப்ப பாரு, நான் போனதும் என்னை எப்படி வச்சு செய்வாளுங்க தெரியுமா? அது உன்னோட டிபார்ட்மெண்ட், அதை நீ பார்த்து சரி பண்ணிக்க. எனக்கு இப்ப வேணும்ல, அது எப்படி பார்த்துட்டு சும்மா போக முடியும்? நீ வரலன்னா கூட அமைதியா தான் இருந்திருப்பேன். நீ வந்துட்டியா, உன் அளவுக்கு முகத்தை வேற பார்த்துட்டேனா, அந்த லிப்ஸ் வேற, டேய் ஷாம் ஏதாவது பண்ணுடான்னு என்னை கேட்டுக்கிட்டே இருக்குங்களா, அதை எப்படி எங்க விட்டுட்டு போகலாமா? அதான் என் லிப்ஸ் எங்க விடக்கூடாதுன்னு கொடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். விடு, நீ ஃப்ராடு, விடுடா. ஆமா ஆமா, விடுறதுக்கு தான் இவ்வளவு அங்கிருந்து தூக்கிட்டு வந்தேன் பாரு, அதெல்லாம் விட முடியாது. இப்போ அடி கத்தாதடி, அவளுங்க கேட்க போகுது. இந்த வாட்டி கத்தன அடிச்சிடும் பாத்துக்க. துப்பட்டா வாங்கி வந்து வைக்கட்டா, பௌர்ணமிக்கு பவுடர் போடட்டா. கூழாங்கல் கூவதென்ற கானம் போதாதே, கூசாமல் கூடுகின்ற நாணம் போதாதே. 90 ஆண்டுகள் நீ கேட்கிறாய். கிட்ட வந்து மிஞ்சிறனே, உன்னை தொட்டு கொஞ்சிறனே, என்னை விட்டு விலகி போகிறனே. ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம். அப்பாடா, வீட்டுல யாரும் இல்ல. இதான் சரியான சமயம். கடகன்னு போயிடணும். இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ண வேண்டியதுதான். ஐயோ, நம்மளாலலாம் அந்த கொசி கடையில என்னால முடியாதுப்பா. சிக்கனும் மட்டனுமா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, அங்க
களியும் கஞ்சியும் கொடுத்தா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நம்ம இங்கேருந்து கிளம்புனதான் உண்டு. பணம்லாம் எடுத்து வச்சாச்சு, கிளம்புவோம். அம்மா, ஐயோ, நான் பெத்தது வந்துருச்சு. இது கிட்ட இருந்து சமாளிச்சு போறது ரொம்ப கஷ்டமாச்சே. யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனும் அவ கண்ணில் தான் பட்டுட்டேன். இப்போ நான் எப்படி கிளம்புறது? ஐயோ, அதுக்குள்ள போலீஸ்காரங்க எவ்வளோ வீட்டுக்கு வந்துருவானுங்களோன்னு பயமா இருக்கேன். இவ்வளோ நான் என்னன்னு சமாளிக்கிறது? அம்மா, என்ன பவி, எதுக்குமா அம்மாவை கூப்பிட்டேன்? அம்மா, நீ எங்க போற மாதிரி இருக்கேம்மா? எங்கம்மா போற? என்னை விட்டுட்டு நீ மட்டும் எங்கம்மா போற? அம்மா, இங்கதான் பக்கத்துல வெளியில கடத்தறி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்குள்ளேயே இரு. அம்மா வரும்போது உனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டுக்குள்ள இரு. அம்மா போயிட்டு உடனே வந்துடுறேன். அம்மா, கடைக்கு போறதுக்கு அம்மா டிராவல் பேக்லாம் கொண்டு போறீங்க? ஐயோ, இந்த பேக் வச்சிருக்கிறது ஞாபகம் இல்லாம கடைக்குன்னு சொல்லிட்டேனே. இவ வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாளே. அது பவிமா, பேகு எதுக்கு? அது நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குமா, அதான் அதுக்குதான் அம்மா பேக் எடுத்துட்டு போறேன். எல்லாமே வாங்கி பேக்லயே ரொப்பிட்டு வந்துடலாம்ல, அதுக்காக தான். போமா, பேக்ல வாங்கி வச்சு எடுத்துட்டு வரப்போறேன்னு சொல்றேன். ஆனா பேக்ல துணி பணம் வச்சு எடுத்துட்டு போறியே, அது எதுக்குமா? ஐயோ, இதெல்லாம் நான் வைக்கும்போது இவ எப்ப பார்த்தான்? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கேள்வி கேட்கறாளா இவள? பவி, அம்மா இதெல்லாம் வச்சானு நீ எப்படிமா பார்த்த? ஐயோ அம்மா, நீ எல்லாமே எடுத்து வைக்கும் போது நான் அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்தேன். அதாம்மா, உன் ரூம் ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான். என் ரூம் ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வரலன்னு உன் ரூமுக்கு வந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில வந்தா நீ அவசர அவசரமா துணி நகை பணம் எல்லாமே எடுத்து இந்த பேகுக்குள்ள வச்சு நான் ரெண்டு கலரை பார்த்தேனே, எதுக்குமா வச்ச? குட்டி சாத்தா, மொத்தத்தையும் ஒண்ணு விடாம பார்த்துட்டு வந்துதான் இங்க பதுசு போல நின்னு கேள்வி கேட்குது போல இருக்கு. ஐயோ, இவகிட்ட நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. அதுக்குள்ள போலீஸ்காரன் எவனா வீட்டுக்குள்ள வந்துருவானோன்னு அது வேற ஒரு பக்கம் வீதியில பேதி ஆயிட்டு இருக்கு. பவிமா, சொல்லுமா, எதுக்குமா நகை பணம் புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கம்மா போற? அது பவிமா, அம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு வர போறேம்மா. ஒரு 4-5 நாளைக்கு அம்மா ஊருக்கு போயிட்டு வர போறேம்மா, அதுக்குதான். முதல்ல கேட்டு கடத்தருக்கு போறேன்னு சொன்னேன், இப்ப ஊருக்குன்னு சொல்றேன். எதுமா உண்மை? என்கிட்ட கேள்வி கேட்கறதா நல்லா வக்கனையா கேளு. புருஷனை கை கொள்ள வச்சுறது எப்படின்னு அதை மட்டும் கோட்டை விட்டு மூஞ்சி முகரையும் பாரு. பவிமா, அது அம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னா நீ அழுவல்லம்மா, அதுக்குதான் அம்மா அப்படி சொன்னேன்டா செல்லம். அம்மா போயிட்டு ஒரு 4 நாள்ல வந்துடுறேன், சரியா? நீ சமத்து பிள்ளையா, பத்திரமா வீட்டுல இருப்பியா. நீயும் புருஷனும் தனியா இருக்கீங்கல்ல, என்னனாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா போயிட்டு ஒரு 4-5 நாள், இல்ல 4-5 மாசம் கழிச்சு கூட வரேன், சரியா? 4-5 நாள் அம்மா? ஆமா, அப்படி எந்த ஊருக்குமா போற? அது நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு போறோமா. நமக்கு சொந்தக்காரங்க இல்லையே, இருந்தது ஒரே ஒரு அந்த விளங்காத மாமா, அவரும் இப்ப ஜெயில உள்ள இருக்காரு. நீ என்ன ஜெயிலுக்கு அப்ப போற? ஐயோ, என்ன இவ சொல்லி வச்ச மாதிரி என்ன ஜெயிலுக்கா போறேன்னு கேக்குறான். ஒருவேளை ஜெயிலுக்கு தான் போறேனோ? இல்ல பவிமா, இல்ல அம்மா சும்மா நான் சொன்னேன், சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு சும்மா சொன்னேன். அம்மா அப்படியே காசி ராமேஸ்வரம் அப்படி போயிட்டு வரேம்மா, அதான். ஓ, காசி ராமேஸ்வரம் அம்மா, சரிம்மா. நான் கூட நீ ஜெயிலுக்கு போறியோன்னு நினைச்சிட்டேன். ஜெயிலுக்கா? அம்மா ஏம்மா ஜெயிலுக்கெல்லாம் போறேன்? இல்லம்மா, நீ சொந்தக்காரங்க ஊருக்கு போறேன்னு சொன்னல, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொந்தக்காரங்க தான், அதுவும் அந்த விளங்காத மாமா தான். அந்த மாமாவும் இப்ப ஜெயில தானே இருக்காரு. ஒருவேளை மாமா மேல உள்ள பாசத்துல நீயும் மாமா கூடவே போய் இருக்க போறியோன்னு நினைச்சிட்டேம்மா, அதான் கேட்டேன். இல்லம்மா, அம்மா எதுக்குமா ஜெயிலுக்கெல்லாம் போறேன்? அம்மா என்ன எதுல தப்பு தண்டாவா பண்ணிட்டேன் அம்மா போய் ஜெயிலுக்கு போறதுக்கு? அம்மா அப்படிலாம் போக மாட்டேம்மா. அம்மா காசி ராமேஸ்வரம் தான் போறேன், சரியா? பவிமா, அம்மா கிளம்புறேன். அம்மாவை தேடிக்கிட்டு யாராவது வந்தா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிடணும், சரியா? யாரு கேட்டாலும் அம்மா இங்கதான் போயிருக்கேன்னு சொல்லவே கூடாது, புரியுதா? எனக்கு தெரியுமேம்மா, நீ காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு தான் போறேன்னு. ஐயோ பவிமா, ஆமா உனக்கு தெரியும் தான், ஆனா உனக்கு தெரிஞ்சத நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அம்மா இப்போ கிளம்பி போவேனா, பின்னாடியே யாராவது வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியாதுங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிடணும், சரியா? ஓ அப்படியாம்மா, சரிம்மா, நான் சொல்லல, நீ போயிட்டு வாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது,
ஓடிடணும். பாய் டாடா. ஒரு வழியா டாடா காமிச்சிட்டா, போயிடணும். ஐயோ, இது என்ன கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போலான்னு பார்த்தா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான். நான் யார் கண்ணில் படக்கூடாதுன்னு ஓடி போகணும்னு நினைச்சனோ அவனுங்களே வந்து நிக்கிறானுங்களே.